நம்ம நந்தினிக்கு இப்போ மிகப்பெரிய ஆபத்து வந்துட்டுருக்கு. இந்த ஆபத்து வந்து பார்த்தீங்கன்னா, நந்தினிக்கு இப்போ வர்றதுனால, அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அர்ச்சனாவ பத்தி நந்தினி தெரிஞ்சுக்க போறாங்க. அதாவது அர்ச்சனா தான் இது எல்லாத்தையுமே பண்றது, அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டதுனால மட்டுமே தான், இப்போ நம்ம இவங்க சூர்யா இருந்துட்டு, அடுத்ததா நம்ம நந்தினியையும், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, விஜயையும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்த முடியும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி இது எல்லாத்தையுமே இந்த அர்ச்சனா பண்ணியிருக்கா. ஏன்னா, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம 60 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்காங்க. அப்படின்னும்போது யாருக்கா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வரும். அதுவும் போலீஸ் கேஸ் ஆனதுக்கப்புறமா, நம்ம சூர்யா இருந்துட்டு இப்போ கூட நந்தினிய முழுசா நம்புறாங்க. நந்தினி மேல எந்த ஒரு தப்பும் இருக்காது அப்படிங்கிற மாரி சொல்லி. ஆனா அரெஸ்ட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியா இருந்துட்டு இருக்காங்க போலீஸு. அங்க மட்டும் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு எதுனா ஒண்ணு ஆச்சுன்னா கூட, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இங்க நம்ம இவங்க நந்தினி வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சூர்யா வந்து கேட்குறாரு, யார் அதாவது சென்ட்ரல்ல யாராச்சு வீட்டுக்கு வந்தாங்களா? அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, ஆமா அர்ச்சனா வந்தாங்க அப்படின்ன உடனே, இங்க நம்ம சூர்யாவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அர்ச்சனா தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது முழுசா 100% இல்ல 1000% வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம அர்ச்சனா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஆனா நந்தினி இதுக்கு நம்பிக்கையே கிடையாது. அர்ச்சனா அம்மா அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. சூர்யா சார் நீங்க வந்து தப்பா நினைச்சுட்டு இருக்கீங்க அர்ச்சனா அம்மாவ அப்படி